80 காலகட்டங்கள்ல தமிழ் சினிமாவுல ஒரு ஹீரோ அப்படின்னா இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்ற அடையாளத்தை உடைத்து ரசிகர்களை கவர்ந்தவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். பார்ப்பதற்கு கருப்பு நிறம், நடுத்தர உயரம், வேகமான வசன உச்சரிப்பு இவை அனைத்துமே ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தது. அதனுடன் ஸ்டைல் மன்னனாகவுமே வலம் வந்தாரு. தொடர்ந்து ரசிகர்களுடைய விருப்பத்திற்கேற்ப படங்களுமே நடித்து இன்று தமிழ் மக்களுடைய மனங்கள்ல நீங்கா இடத்தை பிடிச்சிருக்காரு. ரஜினி சார் தன்னிடம் கதை சொல்ல வரும் இயக்குனர்களிடம் முதல்ல அவர் கேட்பது படத்துல மொத்தம் எத்தனை ஃபைட் அப்படின்னு தான். முரட்டு காலையில ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுத்த பின்னர் அதன் பிறகு வந்த அனைத்து திரைப்படங்களிலுமே ஆக்ஷன் காட்சிகளுக்கு தனி இடம் கொடுப்பாராம். இவருடைய நடிப்புல கடைசியாக வெளிவந்த கூடி திரைப்படத்திலுமே வன்முறை காட்சிகள் உச்சத்துல இருக்கும். அதனால இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் பெற்றது. இருந்தாலுமே தற்போது வரை இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 700 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. இதனை ரசிகர்களுமே வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில தாவூத் ஆடியோ லான்ச் விழாவில் நடிகர் ராதா ரவி அவர்கள் ரஜினிகாந்த் சார் பற்றி பேசியிருப்பது பரபரப்பை கிளப்பிருக்கு. அதுல இந்த தாவூத் படத்துல வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கு. இந்த காலத்துல இந்த மாதிரி படங்கள் அதிகமாக ரிலீஸ் ஆகுது. ஏன் ரஜினி சாருக்கு படம் முழுவதுமே ரத்தமாக இருக்கும். அவரே ரத்தத்தை நம்பி இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் சாதாரண நடிகர், அதனை எல்லாம் கவலைப்படாமல் நடிச்சுட்டு போகணும் அப்படின்னு பேசியிருக்காரு. ராதா ரவி அவர்கள் சொல்வது பார்த்தா இன்று ரத்தம் காட்டாமல் படங்கள் எடுத்தா கண்டிப்பாக படம் தோல்விதான் அப்படின்றத சூட்சமமாக தெரிவிச்சிருக்காரா. இருந்தாலுமே இவர் சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசியது பரபரப்பை கிளப்பிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.